மை காட் என்ன ஒரு மேட்ச்சு, என்ன ஒரு மேட்ச்சு, சான்ஸே கிடையாதுங்க. ஸோ ஒரு ஐபிஎல் மேட்ச் இந்த அளவுக்கு ஒரு த்ரில்லிங்காக ஒரு வெறித்தனமான ஒரு மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒரு டைமில் நினைக்கும் போது ஒன் சைடடாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நினச்சோம். இப்படி ஒரு டோட்டலை செட் பண்ணாங்க அப்படின்றத நினச்சோம். அதுக்கப்புறம் எப்படிடா இதெல்லாம் சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் வியக்க வைக்கிற வகையில் மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செம ஒரு த்ரில்லராக, செம இன்ட்ரெஸ்டிங்காக, ஒட்டுமொத்த ஸ்டேடியத்தில் உள்ள ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருந்திருக்கும். ஸோ எத்தனை சிக்ஸு, எத்தனை பவுண்ட்ரிஸ்ப்பா, அவங்க சேர் பண்ணியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எனர்ஜி லாஸ் ஆகிருக்கும் அப்படின்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியான ஒரு மேட்ச். கிட்டத்தட்ட ஹையஸ்ட் டோட்டல் இந்த ஐபிஎல் ஹிஸ்ட்ரி அப்படின்றத சொல்லி ஆகணும். என்ன ஒரு ரெக்கார்டு, அதை தாண்டி மும்பை சேஸ் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் அடி நொறுக்குனாங்க பாருங்கள், அதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் மும்பையோட ஹைலைட்ஸ் மட்டும் ப்ரிவியூவை பார்த்துருவோம். ஸோ எந்த உங்களுக்கு முன்னாடி கொடுக்குறோம், லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மும்பை டாஸை வின் பண்ணாங்க, பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணாங்க. பவுலாக பண்ணுறா நாங்கள் அடித்து நொறுக்குறோம் அப்படின்னு சொல்லி மயன் அகர்வால் மற்றும் டிராவிஸ் ஹெட் ஓப்பனிங்கில் கிளம்புறாங்க. மயன் அகர்வால் ஒரு 11 ரன்கள் மட்டுமே அடிச்சிருப்பார். பட் அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா என்ன ஒரு அடி, எங்கே பார்த்தாலும் சிக்ஸு பவுண்ட்ரின்னு டிராவிஸ் ஹெட் அடித்த அடியெல்லாம் வந்து சான்ஸே இல்லை, அன்பிலீவபிள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மும்பை பவுலர்ஸால் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் திணறிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லும். பும்ரா ஒருத்தரை தான் வந்து அடிக்க முடியாமல் இருந்துச்சு. பட் அதை தாண்டி எல்லாருமே அடி நொறுக்கிட்டாங்க. ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், கோட்ஸி, பியூஷ் சாவ்லா எப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அடி நொறுக்கிட்டாங்க. ஸோ ஒன்றுமே பண்ண முடியலை, அன்கண்ட்ரோலபிள் அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். அந்த பக்கம் அபிஷேக் சர்மா ஒரு சின்ன பையன், அவனுக்குள்ளே இவ்வளோ சக்தியா அப்படின்ற மாதிரி தான் வந்து அபிஷேக் சர்மா அடிக்கிற ஷாட்ஸுக்கும் அவரோட சைஸுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி மனுஷன் 7 மேசிவான சிக்ஸு, 3 பவுண்ட்ரிஸ், கிட்டத்தட்ட 270 ஸ்ட்ரைக் ரேட்டில் 63 ரன்கள். என்ன ஒரு அடின்றீங்க. இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு குறிக்கோளோட மேட்சை அடி நொறுக்கி வின் பண்ணிட்டு தான் போகிறோம் அப்படின்ற ஒரு குறிக்கோளில் தான் வந்திருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் ஈஸியாக வின் பண்ணுற ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தோல்வியை சந்திச்சாங்க. இன்றைக்கி அப்படி நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரெசிவான ஒரு டோட்டலை செட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் இறங்கியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் எல்லாருமே எக்ஸ்ட்ரானரியாக ப்ளே பண்ணாங்க. முக்கியமாக ஹென்ரி கிளாசன் போன மேட்சோட ஹீரோ. இந்த மேட்ச் அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவரும் மேக்ரமும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு என்ன ஒரு அடி அடித்தாங்க. கிட்டத்தட்ட 10 ஓவர்கிட்டயே 150 ரன்கள் கிட்ட அடிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ப்ளே, பவர் பிளேயாக, மிடில் ஓவர்ஸாக எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்பீட்டபிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஸ்ஆர்ஹெச் பேட்டர்ஸ் வெளுத்து வாங்கிட்டாங்க. ஆடம் மெக்கரம் ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், சிக்ஸஸ் பவுண்டரிஸ் அடித்து 42 ரன்கள். அந்த பக்கம் ஹென்ரி கிளாசன், நான் இங்கே டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வரல, அடி நொறுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எக்ஸலண்ட்டாக 7 6 4 4 அடித்து 230 ஸ்ட்ரைக் ரேட்டில் 80 ரன்கள் அடிச்சிட்டாரு. ஸோ டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இமாலய வேகத்தில் அதிகரிச்சிட்டே போச்சு. 200 250 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்புக்கு 277 ரன்கள் அடிச்சிருப்பாங்க எஸ்ஆர்ஹெச். ஹையஸ்ட் டோட்டல் இந்த ஐபிஎல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லணும். இந்த ரெக்கார்டுக்காகவே ஒரு மிகப்பெரிய பாராட்டு எஸ்ஆர்ஹெச் கொடுத்தாகணும். அதை தாண்டி மும்பை இந்தியன்ஸ் அவ்வளோதான், முடிச்சு கதை முடிச்சு, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மும்பை இந்தியன்ஸ் நாங்கள் அடி நொறுக்குவோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே ரோஹித் சர்மா மற்றும் இஷான் கிஷான் ஒரு அடி அடித்தாங்க பாருங்கள். எஸ்ஆர்ஹெச்சுக்கு லைட்டாக கொஞ்சம் அள்ளு விட்டுருக்கோம் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து அவங்களோட அக்ரெசிவ்னஸ் இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஓவர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே கிட்டத்தட்ட ஒரு 3 ஓவருக்கு 50 கிட்ட ரீச் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ரோஹித் சர்மா 3 6 ஒரு பவுண்டரி. அந்த பக்கம் இஷான் கிஷான் என்ன அடின்றீங்க, சும்மா 6 பறக்க விட்டுருந்தார் மனுஷன். ஸோ அவருமே ஒரு 34 ரன்கள். எல்லாருமே கிட்டத்தட்ட 200 250 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ப்ளே பண்ணாங்க. நாங்கள் இந்த டோட்டலை ஈஸியாக விட மாட்டோம், சேஸ் பண்ணி அடிப்போம் அப்படின்ற ஒரு அக்ரெஷனில் தான் ப்ளே பண்ணாங்க. பட் என்ன தான் தொடர்ந்து நீடிக்க முடியலை அப்படின்னாலும் மும்பை இந்தியன்ஸ் பேட்ஸ்மேனோட அவங்களோட அக்ரெசிவ்னஸ் அங்கேயே தான் இருந்துச்சு. நாங்கள் இந்த மேட்சை வின் பண்ணுறோம், நெட் ரன் ரேட்டுக்காகலாம் ப்ளே பண்ணல, வின் பண்ணுறதுக்காக ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸடாக இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நமன்தீர் அப்படின்றவர் வந்தார். அவருமே ஒரு 30 ரன்கள், சிக்ஸஸ் பவுண்டரிஸ். திலக் வர்மாவாக இருக்கட்டும், அடுத்தது ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், டிம் டேவிட்டாக இருக்கட்டும். ஸோ எல்லாருமே இந்த ஒரு மேட்சை எப்படியாவது வின் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு குறிக்கோளில் தான் ப்ளே பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100-150 ரனில் வித்தியாசத்தில் தோப்பாங்க மும்பை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது டிம் டேவிட்லாம் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் சிக்ஸஸ் பவுண்டரிஸ் அடித்த ஒரு காரணத்தினால வின் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பதட்டம் உண்டாச்சு. பட் இருந்தாலுமே வந்து எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டாங்க. பட் இந்த பக்கம் மும்பையுமே வந்து கிட்டத்தட்ட 20 ஓவர் முடிவில் 246 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்தளவுக்கு அவங்க சேஸ் பண்ணி வந்ததே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸ்டார்டிங்கில் விக்கெட் இழக்காமல் ரோஹித் சர்மா, இஷான் கிஷன்லாம் ப்ளே பண்ணியிருந்தா இந்த ஒரு டோட்டலில் ஈஸியாக சேஸ் பண்ணியிருப்போம் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு செம ஸ்ட்ராங்காக தான் வந்து மும்பை டீமே இருக்குது. அவங்களே ஈஸியாக எடுத்துக்க முடியாது. பட் எஸ்ஆர்ஹெச்சோட இந்த அக்ரெசிவ்னஸை பார்க்கும்போது சான்ஸே கிடையாது. ஹேட்ஸ் ஆஃப் எஸ்ஆர்ஹெச். ஸோ காவியா ஃபீல் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து எக்கச்சக்கமான
மீம்ஸ் பார்க்க முடியிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம காவியாவோட ஃபேஸ் வந்து பிரைட்டாக பிரகாசமாக எரிஞ்சிட்ருக்கும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு மேட்ச் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸை கொடுத்துருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ரெக்கார்டோட 31 ரன் வித்தியாசத்தில் இந்த ஒரு மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ 277 ரன்கள், கிட்டத்தட்ட 500+ ரன்கள், 500 ரன்கள் வந்து ஒரு ஐபிஎல்லில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 டீமும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. ஸோ எத்தனை சிக்ஸஸ், எத்தனை பவுண்டரிஸ், சான்ஸே இல்லை. இப்படி ஒரு மேட்சை எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா? ஸோ எந்தளவுக்கு இந்த ஒரு மேட்ச் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்ற உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ மும்பை இப்படி ஒரு டோட்டல் செட் பண்ணதுக்கப்புறம் மும்பை சேஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை யாருக்குமே இல்லை. பட் உங்களுக்கு இருந்துச்சா? இந்தளவுக்கு சேஸ் பண்ணி வின் பண்ணுற அளவுக்கு க்ளோஸில் கொண்டு வருவாங்கன்னு நினச்சிங்களா? நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.